ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்ஜாய் லெட்டர் மேக்கர் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இலவசமான அப்ளிகேஷன் தான். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எம்ஜாய் லெட்டர் மேக்கர் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டே கிடைக்கும். ஸ்பெல்லிங் பார்த்துங்க. ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டே காட்டும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மைலி மூலமாக, அதாவது எம்ஜிஐ மூலமாக நம்ம வந்து டெக்ஸ்ட் எழுத முடியும். அந்த டெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து யாருக்குன்னா ஷேர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில். அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் பயன்படுது. சில பேர் வந்து எம்ஜிஐ மூலமாக டெக்ஸ்ட் எழுதணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி நம்மலாம் வந்து ஒன்றா டைப் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஒரு டெக்ஸ்ட் எழுத. ஆனால் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்தினா ஒரு சில வினாடிகளில் வந்து நீங்கள் வந்து எம்ஜிஐ மூலமாக வந்து டெக்ஸ்ட் எழுதிக்க முடியும். அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பயனாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பிடிக்கும். உதாரணத்துக்கு நான் அஜித்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன் இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸில். இதில் வந்து முடிஞ்ச வரை கேபிட்டல் லெட்டர் வந்து எழுதிக்கிங்க. அது வந்து அப்படி எழுதினா தான் வந்து டெக்ஸ்ட் வந்து பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது எம்ஜிஐ மூலமாக. உதாரணத்துக்கு நான் இப்போ அஜித்னு டைப் பண்ணியிருக்கேன். எம்ஜிஐயில் வந்து உங்கள் மொபைலில் கூட எந்த ஒரு ஸ்மெல்லையும் சரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். என்னதில் வந்து நான் இப்போ ஸ்மெல்லி செலக்ட் பண்ணுறேன். உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த ஸ்மெல்லி வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு பாருங்கள், அஜித்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல்லியில் அந்த பொம்மையில் அஜித்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் எழுதியிருக்கு. இதை வந்து நம்ம வெர்டிக்கலாக வச்சுக்கிறதா வெர்டிக்கலாக வச்சுக்கலாம், அல்லது ஹரிசாண்டலில் வச்சுக்கிறதா வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பமாக எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய 3 புள்ளியை கிளிக் பண்ணி, அதே போல் ஃபாண்ட் சைஸ் வந்து இருக்கிறதுலே வந்து நார்மலாக இப்படி தான் இருக்கும். நார்மலாக மீடியத்தில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக, அதாவது கடைசியாக உள்ளதில் வச்சுக்கோங்க. அதான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு வந்து பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தால் வந்து நம்மளால் வந்து படிக்க முடியாது டெக்ஸ்ட்டை. ஸோ வந்து ரொம்ப சின்ன சைஸில் வந்து கடைசியில் உள்ளதை வச்சுக்கோங்க. வேறு எதுவும் இதில் செட்டிங்னு எடுத்து ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இதை வந்து சென்ட் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். அஜித்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இப்போ சென்டுன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டாக அனுப்புவா அல்லது இமேஜாக அனுப்புவான்னு சொல்லிட்டு அல்லது கேட்குது. உதாரணத்துக்கு எழுத்து மூலமாக வந்து அனுப்ப போகிறீங்களா அல்லது ஃபோட்டோவாக அனுப்பணுமான்னு கேட்குது. இப்போ வந்து நீங்கள் டெக்ஸ்ட்னு செலக்ட் பண்ணுறதா பண்ணிக்கலாம், அல்லது இமேஜ்னு செலக்ட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். நான் வந்து டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் போய்டும். வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் காட்டுறேன். வாட்ஸ்அப் போனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து சென்டுங்கிற பண்ண கிளிக் பண்ணிடலாம், போதும் சென்ட் ஆகிடும். உதாரணத்துக்கு பாருங்கள், அஜித்னு சொல்லிட்டு நம்ம என்ன செலக்ட் பண்ணமோ அதே ஸ்மெல்லில் வந்து டெக்ஸ்ட் எழுதியிருக்கு. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சுலபமான அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், நிறைய பேருக்கும் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து பயனாக இருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. மறக்காமல் நம்மளோட A to Z ஆண்ட்ராய்ட் படிக்கிற அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இலவசமான அப்ளிகேஷன் தான். ஆண்ட்ராய்ட் எல்லாமே ஒரு இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யூடியூப் சேனலில் போய்ட்டு ஆண்ட்ராய்டு பெட்டிக்கெட்டை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட சேனல் காட்டும். அதில் வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்க. அதோட பலன் என்னன்னா, நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அதே மாதிரி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். சுலபமாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். சர்ச் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ சப்ஸ்கிரைபுங்க பட்டனை கண்டிப்பாக அழுத்திங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. அதோட பலன் என்னென்னா, நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். அதுக்கு தான் வந்து அந்த பெல் சிம்பிள் பயன்படுது. ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.